ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு காலை நேரத்திலே இன்னொரு தேவ செய்தியோடு உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஐயா. நீர் பேசுகிற தெய்வம் அப்பா. எங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எங்கள் நிலையை அறிந்தவராய் எங்கள் இதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் எங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கும் உம்முடைய வசனம் எங்களுக்கு எவ்வளவு தேவையா இருக்கிறதுனால எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென் சொன்னீங்களாங்க? எப்படி இருக்கிறீங்க? குட் மார்னிங். எழுந்திருச்சிட்டீங்களா? சரி, வாங்க 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 தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 131. சங்கீதம் 131 முழு அதிகாரமும் வாசிக்கணும்னு தோணுது. வாசிக்கட்டுமா? ஜஸ்ட் 3 verses தான் இருக்குங்க. 3 வசனங்கள் தான். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. நமக்கு எத்தனையோ நம்பிக்கை இருக்கும். நாம் அநேக நம்பிக்கைகளும் கொண்டிருப்போம். யார் மேலே? அப்பா அம்மா நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு, நம் நண்பர்கள் நமக்கு ஏதோ செய்வாங்கன்னு, அரசாங்கங்கள் நமக்கு ஏதோ நன்மைகள் செய்யும் என்று, ஏதோ பணக்காரர்கள் செல்வந்தர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று, அதிகாரிகள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று மனுஷரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவங்க ஏதோ செய்வாங்கன்னு நம்பிக்கைகள் கொண்டிருக்கிறோம். கடைசியில் அந்த நம்பிக்கை இல்லாமலே போகுதுங்க. நமக்கு ஒரு ஆசை இருந்தால் அந்த ஆசை ஆண்டவரிடம் சொல்லிக் கொண்டால் இதே வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். ஆனாலும் ஆசைகள்னா ஏங்க பேராசைகளுக்கு போறீங்க? ஆசைகள் இருப்பது நல்லதுதான், ஆனா பேராசை பேராபத்துங்க. நமக்கு எட்டாத காரியங்களிலும் தாவீது சொல்றாரு பாருங்க, எனக்கு எட்டாத காரியங்களிலும் பெரிய காரியங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை, அவைகளுக்காக நான் கவலைப்படுகிறதில்லை, அவைகளை பெற வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறதும் இல்லை, அவைகளுக்காக முயற்சிகள் செய்கிறதில்லை. நம் பலத்துக்கு மிஞ்சின காரியங்களுக்கு, அவசியமில்லாத காரியங்களுக்காக நம்ம ஏன் ஆசைப்படணுங்க? நமக்கு ஆகாரம் வேண்டும் என்று கேட்கிறது தப்பில்ல. ஆனால் நம்முடைய ஆகாரம் அறுசுவை விருந்து உணவு நமக்கு ஒரு நாளும் வேண்டும்னா அதை சாப்பிட்டா நம்ம என்ன ஆகும்? உடல்நல குறைவு பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளுவோம். உண்மைங்க. சாப்பாடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு வர வியாதிகளை விட சாப்பாடு அதிகமா இருக்கிறவங்க கிட்ட வியாதி அதிகமா வருதாம். நமக்கு எந்த நாளுக்கு அந்த நாள் தேவன் நம் தேவைகளை சந்திப்பார் என்னும் போது, எந்த நாளுக்கு தேவையானது அந்த நாள், அல்லது எந்த மாதத்துக்கு அந்த மாதம், அப்படின்னா தினமும் தேவைகள் இருக்கும். நமக்கு ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி வரதுக்குள்ள அநேகருக்கு பில்ஸ் கட்ட வேண்டி இருக்கும். கரண்ட் பில்லு கட்டணும், போன் பில்லு கட்டணும், வாடகை கட்டணும், வாடகை வீட்டுல இருக்கிறவங்க, மற்றும் நமக்கு கீழே வேலை செய்கிற ஆட்களுக்கு சேலரிஸ் கொடுக்கணும். நாம மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட்ஸ், கடமைகள் நமக்கு அநேகம் இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைங்களுக்கு அது இதுன்னு. ஒன்னாங்க இன்னைக்கு, ஆமாங்க, 1ஆம் தேதி வந்துச்சுன்னா சம்பளம் வருதுன்ற சந்தோஷத்தை விட பில்ஸ் கட்டணுமே என்கிற பயம் அதிகரிக்குதுல்ல இன்றைக்கு. ஆகவே எந்த மாதத்துக்கு அந்த மாதம் அப்பப்ப பில்ஸை அப்பப்ப கிளியர் செய்ய ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு அவரை நம்பி இருங்க. அதுபோல வருஷ கடைசி வரும்போது கட்ட வேண்டிய வரிகளை செலுத்தணும். பாருங்க, நமக்கு இப்பொழுது ஜெய்பால் ஃபவுண்டேஷன்ஸ் என்ற பெயரிலே ஊழியங்கள் நடக்குது. சோ வருஷ கடைசியில் இன்கம் டாக்ஸ் கட்டுவதற்கு அந்த கணக்குகளை சரி பார்க்கும்போது இந்த வருஷம் வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, குறைவில்லாமல், மீறாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா கடன் இல்லாமல் பில்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பிசினஸ் பீப்புளுக்கு எவ்ரி இயர் அவங்க அக்கவுண்ட்ஸ் அவங்க கிளியர் பண்ண வேண்டும். ஆகவே அப்பொழுது எவ்வளவு மரத்துக்கு அவ்வளவு காற்று என்பது போல அவங்களுக்கு லட்சங்களில் தேவைப்படும், சிலருக்கு ஆயிரக்கணக்கில் தேவைப்படும், சிலருக்கு 100 போதுமானது. அது எவ்வளவாக இருந்தாலும் அதற்காக அந்த விஷயத்தில் நீங்க தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தா
நம் ஆண்டவர் எங்கிருந்து எந்த உதவியை அனுப்புவாரோ நமக்கு தெரியாது. எந்த நபரின் மூலமாக எந்த விதத்திலோ தெரியாதுங்க. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர். நம்ம ஒரு திசையிலிருந்து உதவி வரும் நினைக்கும் போது அந்த கதவு மூடப்படும் போது நம்ம திக்கற்ற நிலைமைக்கு போகிறோம்ல. ஆகவே என்னை கேளு, நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கும் போது எப்போதுக்கு அப்போது தேவன் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளும் அல்ல. பணம் ஜாஸ்தியானா இன்றைக்கு மனுஷனுக்கு அகங்காரம் வந்துருது. குறைவில்லாதவங்களை பாருங்க, எவ்வளவு கர்வத்தோட இருப்பாங்க. எல்லாம் இருக்கிறவனுக்கு நன்றியுள்ள இருதயம் இருக்காதே. ஆகவே தாவீது சொல்லுகிறாரு, எனக்கு பெரிய பெரிய காரியங்களுக்காக மகத்தானவைகளுக்காக நான் ஆசைப்படுகிறதும் இல்லை. அது எனக்கு அகங்காரத்தை உண்டாக்கும். அது எனக்கு தலைக்கேறுகிற நிலைமைக்கு வந்துவிடும். கண்கள் தலைக்கேறிட்டவங்கன்னு பைபிள்ல கூட இருக்குங்க. என்னடா கண்ணு மண்ணு தெரியாம பேசுறன்னு பெரியவங்க இல்ல மற்றவங்க சொல்றது நம்ம கேட்டிருக்கோம்ல. ஏனென்றால் அவங்களுக்கு கர்வம் இருக்கும்போது மற்றவங்க எல்லாம் கீழே இருக்கிறது போல தாங்கள் மேல இருக்கிறது போல அவங்க நினைப்பாங்க. ஆகவே தாவீது சொல்லுகிறாரு, எனக்கு அதிகம் வேணாம் ஆண்டவரே. அதிகம் இருந்தா எனக்கு பெருமை வந்துடும். அதிகம் இருந்தா நான் நஷ்டம் போவேன். இன்னொரு இடம் சொல்லியிருக்கிறாரு, நான் 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே. நான் பரிபூர்ணம் அடைந்தால் ஒருவேளை தேவனை மறுதளிப்பேனோ, அல்லது தரித்திரத்தில் திருடி உம்முடைய நாமத்தை துக்கப்படுத்தாதபடிக்கு குறைவிலே என்னை வைக்க வேண்டாம், ஏழ்மையில என்னை வைக்க வேண்டாம். எந்த நாளுக்கு அந்த நாள் தேவையானது எனக்கு கொடுங்க, எனக்கு தேவையானது கொடுங்கன்னு ஜெபிக்க சொன்னாரு. ஆகவே நம்ம அநேக நேரம் நம்ம நினைப்போம் நமக்கு எல்லாமே இருந்தா நாம நன்றாயிருப்போம்னு. ஆனா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க கற்றுக்கொண்டவங்க எந்த நாளுக்கு அந்த நாள் அவங்களுடைய தேவைகளை அற்புதமாக சந்திக்கிற ஆண்டவரை துதித்து கொண்டு இருப்பாங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்படும் போது அது ஒரு துதி உண்டாக்குகிறது, அது நன்றியை உண்டாக்குகிறது. நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். ஒவ்வொரு விசுவாசி என்கிறவனும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். தன் ஆத்மாவை அமைதிப்படுத்த வேண்டும், அமர பண்ண வேண்டும்ங்க. நம்முடைய ஆத்மா எகிரி எகிரி விழுங்க. சில நேரம் நம் ஆத்மா எப்ப பார்த்தாலும் என்ன செய்தார் தேவன் எனக்கு, என்ன செய்தார் எனக்கு, அப்பா என்ன கொடுத்தாரு, அம்மா என்ன கொடுத்தாரு, யார் என்ன செய்திருக்கிறாங்க எனக்கு, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன்னு தெரியுமா, நான் என்னென்னலாம் பார்த்திருக்கிறேன்னு தெரியுமா, ஏன் எனக்கு இப்படி என்று கடகடன்னு நமக்கு வாய்க்கு வந்தது போல நாம பேசுவோம் பாருங்க. நில்லு நில்லு, என்ன செய்தீங்க என்ன செய்தீங்க இல்ல, கொஞ்ச நேரம் நீ அமரு அமரு, யோசித்து பாரு என்னென்ன செய்தாரோ அவர் உனக்கு, தேவன் உனக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ நினைச்சு பாரு ஒரு முறை. உன் ஆரோக்கியத்துக்காக தேவனை துதி, உன் பிள்ளைகளுக்காக தேவனை துதி, நீ இப்பொழுது இருக்கிற நிலைமைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லு. கடந்த காலத்தில் எவ்வளவு ஆபத்திலிருந்து காத்தாரோ நினைவு கூறு என்று இருதயத்தை அமர பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும்ங்க. எனக்கு அது வேணும், இது வேணும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். நில்லு நில்லு, ஏற்ற வேளையில் தேவன் உனக்கு தேவையானதை தருவார் என்று அமர்ந்திரு மனசே. தேவன் மேல ஆதாரப்படு மனமே அப்படின்னு நமக்கு நாம அடக்கி அமர பண்ண வேண்டும். சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல என்று பாருங்க, நம்ம அநேகரை சமாதானப்படுத்துவோம் அநேக முறை. ஆனா தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை நான் சமாதானப்படுத்துகிறேன், என் மனதை நான் அமர பண்ண செய்கிறேன். தாழ்த்திக் கொள்வது நம்ம கற்றுக்கொள்ளும் போது நன்றியோடு இருக்க முடியுங்க, ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம தாயின் பால் மறந்த குழந்தையை போல் நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. தாயினிடத்தில் பால் குடிக்கிற குழந்தை 4 விழுங்கு குடித்தவுடனே அது அழுகை நிறுத்திவிடும், அதன் பதற்றம் அடங்கிவிடும். அந்த தாயின் மடியில நிம்மதியா திரும்பவும் சாயந்தரம் கொடுப்பீங்களா மம்மி, திரும்ப நாளைக்கு கொடுப்பீங்களாமா அப்படின்னு கேட்காம நிம்மதியா தூங்கும். இந்த வேலைக்கு இந்த கொஞ்ச பால் எனக்கு போதும், அதை விட ஜாஸ்தி குடித்தாலும் பிள்ளை அஜீரணமாகும்ல. அதுபோல தேவன் நமக்கு கொடுத்தது போதும் என்று ஒரு கை குழந்தை தாயின் மேல நம்பிக்கை வைப்பது போல நம்முடைய பரம பிதாவின் மேல் விசுவாசம் வைக்கணும். என்னுடைய ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு, இன்றைக்கு எனக்கு இது போதும்,
இன்றைக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, போதும். இன்றைக்கு இந்த பணம் கொடுத்தீங்க, போதும். இன்றைக்கு என்னை இப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தீங்க, போதும் ஆண்டவரே எனக்கு என்று நாம சமாதானப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ளணும். அது மட்டுமல்ல, இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தர் மேலேயே நம்பிக்கையாக இரு. இது முதற்கொண்டு என்றைக்கும் நீங்க வாழ்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் மேலேயே, ஆண்டவர் மேலேயே நம்பிக்கையாயிரு. நீங்க ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும், நீங்க ஒரு திருமணமான நபராக இருந்தாலும், மனைவி ஏதோ கொடுக்கணும்னு, கணவர் ஏதோ செய்து கொடுக்கணும்னு, பெற்றோர் ஏதோ எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு, அவங்க சம்பாதித்து எனக்கு என்ன பார்த்துக்கணும், என் தேவைகளை சந்திக்கணும்னு அவங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவி கூட ஒருவர் எதிர்பார்ப்பாங்களே தவிர, நான் கணவனுக்காக என்ன செய்யலாம், மனைவிக்காக என்ன செய்யலாம்னு யோசிக்கிறது இல்லைங்க. மனைவியா உங்களை நீங்க சமாதானப்படுத்திக்கோங்க. சரி போகட்டும், இந்த விஷயத்தில் அவர் எனக்கு எதுவும் செய்யாவிட்டாலும் அநேக விஷயங்கள்ல என்னை எவ்வளவு நன்றாக பார்த்துக் கொள்கிறாரு. கணவனாக உங்களை நீங்க அமைதிப்படுத்துங்க. என் மனைவி ரொம்ப அழகா இல்லாவிட்டாலும், ரொம்ப ஞானமா இல்லாவிட்டாலும், மரியாதையானவங்களா இருக்கிறாங்களே, தேற்றுகிறவங்களா இருக்கிறாங்களே, எனக்கு போதும் ஆண்டவரே என்று நீங்க சொல்லுகிற நாள் உங்க குடும்ப வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். நாம கற்பனைக்கு மிஞ்சினவைகளுக்காக, தகுதிக்கு மிஞ்சினவைகளுக்காக ஆசைப்படும் போது, அந்த நம்பிக்கைகள் மண்ணாக போகும்போது நம்முடைய வாழ்க்கையை வெறுத்து நம்பிக்கையற்ற நிலைமைக்கு போகிறோம். தேவன் மேல் விசுவாசமாயிரு. திரும்ப திரும்ப பைபிள்ல சொல்லியிருக்கு, தேவன் மேல் நம்பிக்கையாயிரு. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்பி இருப்பதே மேல். உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமையிலும் ஒரு சிறுவனாக, ஒரு வாலிபனாக, ஒரு திருமணமானவனாக, ஒரு நடுவயதுள்ளவனாக, ஒரு குடும்பஸ்தனாக, ஒரு முதியவனாக, முதியவர்கள் இன்றைக்கு அநேகம் பேர் சொல்றாங்க, என் பிள்ளைங்க என்னை பார்த்துக்கிறது இல்லைங்க. அவங்கள வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி திருமணம் செய்து அவங்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்தேன், இன்றைக்கு என்னை தனியா விட்டு போயிட்டாங்க. அவங்க என் மீது அக்கறை இல்லை, என்னை நேசிக்க மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க என்று எத்தனையோ பேர் முதியவங்க பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைத்துட்டு இருக்காங்க. அது நிறைவேறாதுங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் பிள்ளைகள் அவங்க பெற்றோருக்கு அன்பு காட்ட நினைத்தாலும், ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவங்க செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. அவங்க குடும்ப பிரச்சனைகளே அவங்கள நெருக்கி கொண்டிருக்கும் போது அவங்க உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு அவங்க மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க கட்ட வேண்டிய பில்ஸ் இருக்குல்ல, அவங்க குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குல்லங்க. இன்னும் வயதானவர்களாகிய உங்களை பற்றியே அவங்க ஆலோசனை செய்து கொண்டு உட்கார்ந்திருக்க அது முடியாது இல்லங்க. உங்க நம்பிக்கைய தேவன் மேல வைங்க. ஏனென்றால் முதிர் வயது வந்தாலும் உன்னை சுமப்பேன் என்று சொன்ன தேவன் நமக்கு இருக்கிறார் இல்லங்க. பிள்ளையா இருக்கும்போது நம்மை தூக்கி சுமக்கிறவர், நம்மை கைவிடாத விட்டு விலகாத ஆண்டவர் இருக்கிறாரு. எல்லா சூழ்நிலையிலும் யார் கைவிட்டாலும் நம்மை விடாத மறக்காத ஆண்டவர் நமக்கு எப்போதும் இருக்கிறதுனால நம்முடைய பார்வை எப்பொழுதும் அவர் மேலேயே இருக்க வேண்டும். நம் ஆசை அவர் மேலேயே இருக்கணுங்க. யாரும் எனக்கு உதவி செய்யலையே என்று அழுது உட்கார்ந்திருப்பதை விட, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா அற்புதமான விடுதலையை, அற்புதமான உதவிய நீங்க பெற்றுக்கொள்ள முடியுங்க. நம்மில் அநேகர் அநேக நேரத்தை வீணாக செலவழிக்கிறோம். அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, இவங்க எனக்கு துரோகம் செய்துட்டாங்க, அவங்க என்ன மறந்துட்டாங்க, அவங்க எனக்கு உதவி செய்யறதில்ல, இந்த குறைவு எனக்கு இருக்கு, இந்த தேவை எனக்கு இருக்குன்னு நீங்க எவ்வளவு யோசித்து கொண்டிருப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உடல் ரீதியா பலனற்று போவீங்க, மன ரீதியாக நொந்து போவீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அழிந்து போவீங்க. அதுக்கு பதிலா என் ஆண்டவரை நான் நம்பியிருக்கிறேன், அவர் என்னை மறவார், என்னை கைவிடார், எனக்கு எது வேண்டுமோ அது அவருக்கு தெரிந்திருக்கிறதுனாலே எந்த நேரத்தில் எனக்கு எது வேண்டுமானாலும் என் இயேசு எனக்கு கொடுப்பாரு. அவர் ஆடுகளுக்கு ஜீவனை உண்டாக்கவும் அது நிறைவாக அது இருக்கவும் நான் வந்தேன் என்று சொன்னார்ல. முதிர் வயதிலும் அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். ஆகவே என் கஷ்டம், என் வேதனை, என்னுடைய சிக்கல், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய போராட்டங்களில் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரு என்ற ஆண்டவரை நம்பியிருங்க. இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தரையே நம்பியிரு. அவர் எப்பொழுதும் நம் நம்பிக்கையை கெடுக்க மாட்டாருங்க. நம் வாஞ்சைகளை தீர்ப்பவர், நம்மை நேசித்து ஜீவனை கொடுத்தவர் அவர்.
அவர் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தபோது அவரோட கூட எல்லாவற்றையும் நமக்கு ஏன் கொடுக்க மாட்டாரு? தாயின் மடியில் உட்கார்ந்தது முதற்கொண்டு முதிர் வயது வரைக்கும் நம்மை தூக்கி சுமக்கிறவர் அவரே. நம்மை தேற்றுகிறவர் அவர். சமாதானப்படுத்தி அமர பண்ணுகிற தேவன் அவர். அவர் மீது நம்பிக்கை வைத்து விட்டு விடுவோம். அற்புதமான ஆதரவை பெற்றுக் கொள்ளுவோம். செபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உண்மை ஆண்டவரே, நாங்கள் அநேக முறை மனிதரை நம்பி ஏமாற்றம் அடைகிறோம், நஷ்டமடைகிறோம், கவலைப்படுகிறோம், நம்பிக்கையற்று சோர்ந்து போகிறோம். அப்பா, எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. உண்மையுள்ள தேவன் நீர் இருக்கிறீர் என்று எங்களுக்கு மிஞ்சினதை அல்ல, எங்களுக்கு இருப்பதிலே திருப்தியாயிருக்கவும், எங்கள் மனதை அமைதிப்படுத்தவும், எங்களை நாங்கள் சமாதானப்படுத்திக் கொண்டு எங்கள் தேவன் மேல் நம்பிக்கை கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இது முதற்கொண்ட ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரைக்கும், உம்முடைய ராஜ்யம் சேரும் வரைக்கும் உம்மையே நம்பி இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுகிற தேவன் என்று விசுவாசித்து அற்புதமான உதவியை உம்மிடத்திலே பெற்று உம்மை துதிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவைகள் எல்லாம் நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உங்க ஆசையெல்லாம் எங்களால நிறைவேற்ற முடியாது, ஆனால் நீங்க செய்கிற ஜெபத்திலே நாங்களும் கூட உங்க பட்சத்திலே விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்களும் நாங்களும் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய அற்புத காரியங்களை செய்யும்படிக்கு எதிர்பார்ப்போம். டாக்டர் ஜெயபால் தமிழ் சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இன்றைக்கே பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க கேட்கிற தெய்வ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தா நீங்க லைக் பட்டன் அழுத்துங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க பெயர் ஊரும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க நான் அவளோடு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அதனால தவறாம இதை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும் என்று உங்களை கேட்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.